அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவு நான் பார்க்க போகிறது எல்லாருக்கும் இந்த டைட்டில் பார்த்த உடனே அதிர்ச்சியாக இருக்கும். சில பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும். சில பேருக்கு திமுகவை பிடிக்காதவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். காரணம் என்னென்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக நிறைய ஊழல்கள் செஞ்சாலும் அவங்க விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்வாங்க, அதில் தப்பிச்சிருவாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருந்தது. ஆனால் இந்த முறை மோடி அவர்கள் கண்டிப்பாக திமுகவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதே சமயம் திமுகவும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நிறைய விஷயங்களும் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு தரப்புக்கும் மிகப்பெரிய ஒரு காம்படிஷன் தான் இருக்குது. அதில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த முறை மோடி அவர்கள் வெளிப்படையாக பேசியிருந்தாங்க. இந்த கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி ரொம்பவே அவங்க கட்டாயப்படுத்தி ஒரு கூட்டணி வச்சா கூட அந்த கூட்டணிக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் ரொம்பவே பெரிய பிளான் இருக்குது. அது என்னென்னா, எப்படியாச்சும் தமிழ்நாட்டை கைப்பற்றணும். ஏன்னா மரியாதைக்குரிய காங்கிரஸுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொன்னார்னா, நீங்கள் எந்த மாநிலத்தை வேணால் இந்தியாவில் கைப்பற்ற முடியும், ஆனால் தமிழ்நாட்டை மட்டும் நீங்கள் உங்களால் கைப்பற்றவே முடியாது பாஜகவில் அப்படின்னு சொன்னது ரொம்பவே ஹர்ட் பண்ணிச்சு பிஜேபியை. அப்படி இருக்கும்போது மோடி அவர்களும் சரி, அமித்ஷா அவர்களும் சரி, எப்படியாச்சும் தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சி அமைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களை அதிமுகவுடைய பொதுச் செயலராக அவரை கொண்டு அவரை ஏற்றுக்கிட்டு அவருக்கு எல்லா கட்சி சின்னம் எல்லாத்தையும் அவருக்கு உரிமை கொடுத்து டிடிவி தினகரனையும் கட்டாயப்படுத்தி உள்ள கூட்டணி கொண்டு எல்லாமே செஞ்சுருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரியாதைக்குரிய திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களையும் அவங்களுடைய மகன் உதயநிதி அவர்களையும் அப்புறம் சபரீசன் அவர்களையும் அதே மாதிரி மரியாதைக்குரிய துர்கா ஸ்டாலின் அவர்களையும் கைது பண்ணணும் ட்ரை பண்ணுறாங்க. திமுக அப்போ தான் ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியும் அவங்க நினைக்கிறாங்க. இதில் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும். எப்படின்னா, ஜெயலலிதா அம்மாவுடைய வழக்கில், மரியாதைக்குரிய புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவருடைய வழக்கில் அவங்க ஏவல் குற்றவாளின்னு சொன்னாலும் அவங்க இந்த சசிகலா அப்புறம் இளவரசி சுதாகரன் இவங்களெல்லாம் இவங்க ஊழல் பண்ணுறதுக்காகவே பினாமியாக இவங்களை வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மா மட்டும் ஏவன் குற்றவாளின்னு உச்சநீதிமன்றம் சொன்னாங்க. மற்றவங்களை A2, A3, A4 அப்படின்னு குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டார்கள். அந்த மாதிரி மரியாதைக்குரிய திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் ஏவன் குற்றவாளியாக இருந்தாலும் அதில் A2 குற்றவாளியாக இந்த ஊழலை எல்லாரும் எதுக்காக பண்ணாங்கன்னா அந்த குடும்பத்துக்காக பண்ணாங்க. அந்த குடும்பம் தான் கட்சி, கட்சி தான் குடும்பம் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல. அதில் துர்கா ஸ்டாலின் அவர் கிச்சன் கேபினெட் அப்படின்னு சொல்லி எல்லாராலும் அழைக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க நிறைய பேருக்கு போஸ்டிங் போடுறாங்க. நிறைய பேர் அரசியல் முடிவுகளை துர்கா ஸ்டாலின் தலையிடுறாங்க. அவங்க நிறைய பேருக்கு நிறைய பதவி வாங்கி தராங்க. அவங்களுக்கு அரசியல் தலையீடு இருக்குது. நிறைய அவங்க கோவிலுக்கு நேரத்தில் போகும்போது அமைச்சர் சேகர் பாபு எப்பவுமே கூட போகிறார். இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அவர் ரொம்ப பாதுகாப்பு தராங்க, காவல்துறை பாதுகாப்பு தராங்க. ஸோ இந்த அரசாங்கத்தை அவங்க ஆட்டி வைக்கிறாங்க. ஸோ அவங்க நிறைய இந்த ஊழலையும் அவங்களுக்கு பங்கு இருக்குது. ஸோ மிகப்பெரிய அளவில் ஸ்டாலின் அவர்களுக்கு பேக் போனாக இருக்கிறதும் இவங்க தான். ஸோ இவங்களுக்காக தான், இந்த குடும்பத்துக்காக ஸ்டாலின் அவர்கள் யாருக்காக கொள்ளடிக்கிறாரு, அந்த கட்சியை காப்பாற்ற, தேர்தலில் பணம் இது பண்ண, அந்த குடும்பத்தில் பங்கு எல்லாருக்கும், அவங்க பிள்ளை, அவங்க பேரன் எல்லாரும் சொகுசாக வாழணுன்றதுக்காக தான் இந்த ஊழல் பண்ணி கொள்ளடிக்கிறாங்கன்னு அவங்க எல்லாருக்கும் அந்த பங்கு இருக்குது. அப்படின்றனால இவங்க எல்லோரும் கைது பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த தேர்தல் முடியறதுக்கு முன்னாடியே கைது பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லை, இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்தால் கூட, அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தாலும் வர்றனாலும் கூட அவங்கள கைது பண்ணுறதுக்கு மோடி முடிவு பண்ணிட்டார். ஏன்னா தமிழ்நாட்டில் கவர்னர் ஆட்சி எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு மோடி அவர்கள் ஒரு முடிவில் தான் இருக்கார். இந்தியா முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு அமல்படுத்திட்டு கவர்னர் ஆட்சி கொண்டு வரணும்னு முடிவு பண்ணுறாரு. அப்படி இருக்கும் பொழுது இங்கே பெரிய அளவில் இங்கே தமிழ்நாட்டிலையும் கவர்னர் ஆட்சி கொண்டு வரணும்னா அது திமுக ஜெயித்தாலும் சரி, ஜெயிக்கலாலும் சரி, எந்த சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை எப்படி மாறினாலும் சரி, திமுக ஜெயிச்சு வந்தாலும் சரி வரனாலும் சரி, இங்கே கவர்னர் ஆட்சியை கொண்டு வரதில் ஒரு முடிவாக இருக்கார். அப்படின்னும் போது கண்டிப்பாக இவங்களை கைது பண்ணால் மட்டும்தான் அது சாத்தியம். இல்லைனா சாத்தியம் இல்லை.
அப்போ ஊழல் வழக்கில் துர்கா ஸ்டாலின் அம்மாவையும் சேர்த்து கைது பண்ணுவாங்க. வெறும் ஸ்டாலினோ உதயநிதியோ பொன்முடி அப்புறம் வந்து KN நேரு இன்னும் பிற அமைச்சர்களை கைது பண்ணது மட்டும் இல்லாமல் துர்கா ஸ்டாலின் அவர்களையும் கைது பண்ண வாய்ப்பு இருக்குன்றது தான் முக்கியமான ஒரு அதிர்ச்சியாக அரசியல் வட்டத்தில் பார்க்கப்படுறாங்க. ஏன்னா அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன், ஜெயலலிதாவுடைய வழக்கு. ஜெயலலிதா ஒரு பெண்ணு தான், துர்கா ஸ்டாலின் ஒரு பெண்ணு, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, அவங்க வந்து அரசு பதவியில் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அந்த இது வந்து அவங்க பேரில் சொத்துக்கள் இருக்குது. அப்போ பினாமி ஆக்ட் படி அவங்களும் வருவாங்க. கனிமொழி மேலேயும் பினாமி ஆக்ட்லாம் இருந்தது தெரியும். ஆராசா வந்து இந்த 2Gயில் கொள்ளை அடித்தது விஷயம் வந்து ஆராசா மட்டுமே தனியாக பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. அவர் வந்து கலைஞர் குடும்பத்துக்காக, கலைஞர் தான் அவரை பயன்படுத்தினார்னா குற்றச்சாட்டு வந்தது. அதை வந்து சில அரசியல் காரணங்களுக்காக விட்டு வச்சாங்களே தவிர அவங்க வந்து உத்தமர்கள் கிடையாது, ஊழலும் பண்ணலை அப்படின்னு எங்கேயும் நிரூபிக்கப்படலை. கோர்ட்டில் வந்து இப்போதைக்கு விட்டுருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டே வந்து அவங்க ஊழலே பண்ணலன்னா விடுதலை பண்ணல. அந்த பெண்டிங்கில் இருக்குது அந்த வழக்கு, பார்க்கலாம் எப்படி அப்படின்னா. அந்த மாதிரி தான் வந்து துர்கா ஸ்டாலின் அவர்களும் கைது பண்ணுறதுக்கு எல்லா பிளானும் ரெடியாக இருக்குது. அதை மோடி அவர்கள் தான் முடிவு பண்ணுவார். எப்போ என்ன பண்ணுவாருன்னு தெரியாதவர், அவர் வந்து எல்லாத்தையும் அவர் தான் முடிவு பண்ணுவார். ஸோ அதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.